இத்தனை ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியில நம்ம இந்தியா ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. அப்படி பின்தங்கிய நிலையில இருக்கு அப்படின்னாக்கா எந்த இடத்துல இருக்கு, அல்லது முதல் இடத்துல யார் இருக்கா, அல்லது கடைசி இடத்துல யார் இருக்கா, எத்தனை நாடுகளோட இதை ஒப்பிட்டு இந்த புள்ளி விவரத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒப்பிடும்போது எந்த அடிப்படையை வச்சு ஒப்பிட்டு இருக்காங்க, யாரு இதை உருவாக்கி நமக்கு இந்த நிலையில இருக்குன்னு சொன்னது. ஸோ இதை பத்தின முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் நெல்சன், வெல்கம் டு கிராஃப்டி. HDI அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க தான் இந்த உலக நாடுகளோட பரிணாம வளர்ச்சியை நமக்கு கணக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, ஒரு லிஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொல்ற மாதிரி ரேங்கிங் வைஸ்ல இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் எந்த அடிப்படையை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆரோக்கியம், ஹெல்த், ரெண்டாவது எஜுகேஷன், கல்வி, மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்கம், பொருளாதாரம். இந்த மூன்று விஷயங்களை அடிப்படையா வச்சு தான் இந்த லிஸ்ட் ரெடி பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த HDI யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா UNDP, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த HDI அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கிங் வைஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல முதல் இடத்துல யார் இருக்கா, அல்லது முதல் 20 இடத்துல யார் இருக்கா, அப்புறம் நம்முடைய இந்தியா எந்த இடத்துல இருக்கு, இந்தியாவை சுற்றி இருக்கிற நம்முடைய அண்டை நாடுகள் எந்த ரேங்கிங்ல இருக்கு, அப்புறம் கடைசி ரேங்க்ல, கடைசி ஒரு 5 ரேங்க்ல எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கு. 1990ல இருந்து 2022 வரைக்கும் இதை கால்குலேட் பண்ணி இப்போ 2024ல இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். UNDP, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யாரால உருவாக்கப்பட்டது, ஃபவுண்டர் யாரு, இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம மற்றொரு வீடியோல பார்ப்போம். இந்த UNDP, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 நாடுகள்லையும் அதோட எல்லை பகுதியிலையும் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க காமனா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க எல்லா நாடுகளுக்கும் ஒரு சில முக்கியமான உதவிகளை பண்றாங்க. அவங்க என்ன மாதிரி உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாட்டினுடைய வறுமையை போக்குவதற்கும், இன்இக்வாலிட்டி இருந்ததுனாக்கா அதை சரி பண்றதுக்கும், இப்போ ஒருவேளை ஒரு நாடு ரொம்ப முன்னேறி போய்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தை கொண்டு இங்க பாருங்க, இன்னொரு நாடு ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கு, அதனால நீங்க இவ்வளவு வேகமா முன்னேறாதீங்க, நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா ஸ்டேபிளா இருங்க. ஸோ அப்பதான் நீங்களே எல்லா வளங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இவங்களுக்கு எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கி இன்னொரு நாடுகள் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இந்த UNDP பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி இந்த HDI அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை ரெடி பண்ணி, ஸோ ரேங்கிங் சிஸ்டம்னா என்ன, இந்த ரேங்கிங் சிஸ்டத்தை எந்தெந்த அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ரேங்கிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இதனால பல நாடுகள் பின்தங்கிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிக்கவும், அந்த நாடுகளை முன்னேற்ற பாதையை கொண்டு போகவும் இந்த UNDP ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இதுதான் இந்த HDI கிராஃப் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1990ல இருந்து நீங்க படிப்படியா 2022 வரைக்கும் லிஸ்ட் இருக்கும். ஸோ இதுல ஒவ்வொரு நாடுகளை பத்தின கிராஃப் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை இந்த கிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிராஃபை நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரேங்க்ல எந்தெந்த நாடு எந்தெந்த ரேங்க்ல இருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அந்த கிராஃபுக்கு வந்தோம்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 193 நாடுகளோட அனுவல் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெடி பண்ண அந்த ரிப்போர்ட்டை தான் நமக்கு இண்டெக்ஸா இந்த ரேங்கிங் வைஸ் பிரிச்சு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நார்வே இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து, ஃபோர்த் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஹாங்காங் இருக்கு, டென்மார்க் இருக்கு, அடுத்து ஃபிஃப்த் பிளேஸ்ல டென்மார்க்கும் ஸ்வீடனும் இருக்கு, சிக்ஸ்த் பிளேஸ்னு ஒன்று கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னாக்கா இவங்க அந்த ஒவ்வொரு ரேங்கிங்க்கும் ஒரு கிரிட்டீரியா வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிரிட்டீரியாவை எந்த நாடுமே எட்டலை அப்படின்னாக்கா அந்த ரேங்க் ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ எப்போ அந்த கிரிட்டீரியாவுக்கு உள்ள அவங்க வர்றாங்களோ ஸோ அப்பதான் அது அந்த ரேங்கிங் உள்ள போகும். ஸோ அதனால சிக்ஸ்த் பிளேஸ் கொடுக்கல. டென்மார்க்கும் ஸ்வீடனும் பாத்தீங்கன்னாக்கா 5th பிளேஸ்ல இருக்கு. 7th பாத்தீங்கன்னாக்கா அயர்லாந்து, ஜெர்மனி இருக்கு. அதுக்கப்புறம் 8 கொடுக்கல. அப்புறம் 9ல பாத்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர் இருக்கு. அப்புறம் 10ல பாத்தீங்கன்னாக்கா நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா இருக்கு. ஸோ இப்போ முதல் 10 இடத்துல இருக்க நாடுகள் நம்ம பார்த்துட்டோம். அதாவது சுவிட்சர்லாந்துல இருந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவங்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சுவிட்சர்லாந்துக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹைஃபன் மாதிரி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா ஸ்டெடியா இருக்கு, ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். சஸ்டைனபிளா இருக்கு, உங்களுக்கு ஒரே லெவல்ல இருக்கு அந்த நாடு. அதாவது கீழையும் இறங்காம ரொம்ப மேலையும் போகாம ஒரே லெவல்ல அந்த நாடு இயங்கிட்டு இருக்கு.
அப்படியே கீழே நீங்க அடுத்த இடத்துல இருக்க நார்வே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. ஏன் டிக்ரீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னாக்கா இவங்க வந்து செகண்ட் ரேங்க்ல தான் இருக்காங்க, ஆனாலும் அந்த இடத்த தக்க வைக்க முடியாம அவங்க வந்து கொஞ்சம் கீழே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அது பொருளாக குறிக்குது. ஸோ இப்போ இந்த சுவிட்சர்லாண்டோட அந்த HCI வேல்யூ என்னன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 0.967 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட அனுவல் growth நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனுவல் டெவலப்மெண்ட் growth இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பார்த்தீங்கன்னாக்கா 0.24%, அதுக்கும் மேலேயும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த HCI வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 0.967, இந்த ஆனுவல் growth பாத்தீங்கன்னாக்கா 0.24% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறோம். நான் எதுக்காக இதை சொல்றேன்னாக்கா அடுத்து நம்ம வந்து நம்முடைய நாட்டை பார்க்கும்போது அதோட அந்த புள்ளி விவரம் வந்து எந்த மாதிரி இருக்கு, இதை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நார்வே பார்த்தீங்கன்னாக்கா 0.966, அதோட ஆனுவல் growth பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 0.25% தான். நெக்ஸ்ட் ஐஸ்லாண்ட் கிட்டத்தட்ட வந்து 0.28, 0.35, 38. அப்புறம் வந்து ஜெர்மனி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 0.19% அந்த அளவுக்கு தான் இருக்கு உங்களுக்கு growth, ஆனுவல் growth பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா HCI வேல்யூ பார்த்தீங்கன்னா 950 இருக்கு. அதாவது HCI வேல்யூங்கிறது என்ன சொன்னேன், ஹெல்த், எஜுகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், அதாவது வெல்த், இன்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த 3 விஷயத்துல பார்த்தீங்கன்னாக்கா 0.950 இருக்கு இது வந்து. ஸோ அப்படியே நம்ம ஆஸ்திரேலியா 10th பிளேஸ்ல கடைசியா நெதர்லாந்து ஆஸ்திரேலியா இருக்கு, அது பார்த்தீங்கன்னா 946 இருக்கு. அதோட பெர்சன்டேஜ் அதாவது ஆனுவல் growth பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 20% இருக்கு. ஸோ ஓகே, முதல் 10 இடங்களை பார்த்தாச்சு நம்ம. ஸோ நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச நாடுகள் வந்து எந்தெந்த ரேங்கிங்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 15வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா யுனைடெட் கிங்டம். அதாவது நமக்கு தெரியும் யுனைடெட் கிங்டம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட HCI வேல்யூ வந்து 0.940, அதோட ஆனுவல் growth பார்த்தீங்கன்னாக்கா 0.24%. அதுக்கடுத்து நியூசிலாந்து இருக்கு, அது வந்து கிட்டத்தட்ட வந்து 0.13% தான் ஆனுவல் growth இருக்கு. அதோட HCI வேல்யூ பார்த்தீங்கன்னா 939 இருக்கு. அதுக்கடுத்து முக்கியமான கண்ட்ரி என்னன்னாக்கா இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அது பார்த்தீங்கன்னாக்கா 0.937 இருக்கு. அதோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 1.04%. ஆஹா, இது வந்து ஒரு நல்ல growth தான். இது ஆனுவல் growth பார்த்தீங்கன்னாக்கா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இதுதான் வந்து ஓரளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறது. அதாவது பாயிண்ட்டை தாண்டி 1.04% அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அடுத்து வந்து நம்ம அப்படியே கீழே வந்தோம்னாக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அது எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20th பிளேஸ்ல இருக்கு. லக்சம்பர்க்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே ரேங்கிங்ல தான் இருக்கு, 20th ரேங்கிங்ல இருக்கு. ஸோ இதோட HCI வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.927, இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.10% தான். நீங்க வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்ப தெரியும் உங்களுக்கு. அதாவது 1.04% எங்க இருக்கு, 0.10% எங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு நமக்கு தெரிஞ்ச நாடு பார்த்தீங்கன்னா ஜப்பான். நல்லா தெரிஞ்ச நாட்டுல ஒன்று ஜப்பான். ஜப்பான் பார்த்தீங்கன்னாக்கா 0.920 இருக்கு HCI வேல்யூ. இதோட ஆனுவல் growth பார்த்தீங்கன்னாக்கா 0.16%. கம்பேர் பண்ணும்போது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுவுமே வந்து ரொம்ப கம்மி தான். அப்படியே நம்ம அந்த லிஸ்ட்ல அப்படியே கீழே வந்துகிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம இந்திய நாட்டில இருந்து நிறைய பேர் போய் வேலை பார்க்கக்கூடிய நாடான சவுதி அரேபியா. ஸோ இந்த சவுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சவுதியும் கட்டாரும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 40th ரேங்கிங்ல இருக்கு. அதோட HCI வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 0.875. அதோட ஆனுவல் growth என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 0.70%. இது ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு சிம்பிள் தான் 0.70 அப்படிங்கும்போது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கீழே வந்தோம்னாக்கா இப்போ வல்லரசா இருக்கக்கூடிய நாடுகளுடைய லிஸ்ட்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற ரஷ்யா. இந்த ரஷ்யா பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 56வது ரேங்க்ல இருக்கு. அதுக்கு பக்கத்துல உள்ள சிம்பிள் பாத்தீங்கன்னாக்கா டிக்ரீஸ், அதாவது கீழே இறங்கிட்டு இருக்கு அதோட கரண்ட் பொசிஷன்ல இருந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரஷ்யாவோட HCI வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 8, அதாவது 0.821 தான் இருக்கு. இதோட ஆனுவல் growth பாத்தீங்கன்னாக்கா 0.25% தான் போட்டிருக்காங்க. ஸோ ரஷ்யாவுக்கு இந்த நிலவரம் தான். ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் மற்றொரு நாடான நம்ம இந்திய மக்கள் அதிகமாக வேலை பார்க்குற நாடு வந்து மலேசியா. அந்த மலேசியாவோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 63 ரேங்க். பட் அதுக்கு பக்கத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகிற சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ்னாக்கா அதோட டெவலப்மெண்ட் வந்து ஓவராலா வந்து அந்த மக்களுடைய டெவலப்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. இதோட HCI வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 807. இதோட ஆனுவல் growth என்னன்னு பார்த்தோம்னாக்கா 0.41% அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லாத growth தான். ஸோ இப்படி நம்ம ஒரு சில முக்கியமான நாடுகளை பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்முடைய நாட்டுக்கு ரொம்ப மிக அருகில நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற நாடு ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவோட ரேங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 78வது ரேங்கிங்ல இருக்கு. ஸ்ரீலங்கா மட்டும் கிடையாது, கூடவே ஈரானும் அதே ரேங்க்ல தான் இருக்கு.
ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளில் இருக்குது, ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளில் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கா வந்து படிப்படியாக முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதோட HDI வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.780. அதோட ஆனுவல் growth என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 0.50% இருக்கு. ஈரான் பார்த்தீங்கன்னாக்கா 0.26% இருக்கு. அதுவும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிற சிம்பிள் தான் போட்டிருக்காங்க. ஸோ மேபி அதுவும் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து எண்டுக்கு போயிடும். யாரெல்லாம் வந்து ரொம்ப கடைசியான ரேங்க்ல இருக்க, லாஸ்ட் 5 ரேங்க் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்மளோட இந்தியா வந்து எந்த ரேங்க்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ரேங்க்ல எந்த நாடு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் ரேங்க்ல பார்த்தீங்கன்னாக்கா சோமாலியா அப்படின்ற ஒரு நாடு இருக்கு. சோமாலியா வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த நாடு தான் இருக்கு. இதோட HDI வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.380. ஸோ இதோட ஆனுவல் growth என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து 193வது ரேங்க்ல இருக்கு. ஓகே, 192வது ரேங்க்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுத் சூடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி போட்டிருக்காங்க. இதோட HDI வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.381 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட ஆனுவல் growth பார்த்தீங்கன்னாக்கா 0.53, அது டிக்ரீசிங் கேட்டகரிலையும் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் 2 இடத்துல இருக்கிற நாடு. அப்புறம் வந்து 191வது நாடு என்னன்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட HDI வேல்யூ பார்த்தீங்கன்னா 387. இதோட ஆனுவல் growth பார்த்தீங்கன்னா 0.67% இன்க்ரீசிங் கேட்டகரியில் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு அது ஒரு நல்ல சிம்பிள். 189வது இடத்துல என்ன நாடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 190 இல்லை 189ல பார்த்தீங்கன்னா 2 நாடு இருக்கு. ஒன்று வந்து சாந்த், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைஜர் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடு இருக்கு. ஸோ நம்ம நாட்டுக்கு க்ளோஸா இருக்கிற ஸ்ரீலங்காவோட பொசிஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். இன்னொரு நாடான பாகிஸ்தான், அது எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 164வது ரேங்கிங்ல இருக்கு. அதோட HDI வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 0.540. அதோட ஆனுவல் growth என்ன பார்த்தீங்கன்னாக்கா 0.71. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச பல நாடுகளோட அந்த ரேங்கிங்கை பார்த்தோம். அதோட HDI வேல்யூ என்னங்கிறதையும் பார்த்தோம். அதோட ஆனுவல் growth என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா எந்த ரேங்க்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 134வது ரேங்க்ல இருக்கு. இன்க்ரீசிங் கேட்டகரியில தான் நம்ம இந்தியாவை கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய HDI வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.644 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இந்த ஆனுவல் growth அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.99% கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம இந்தியா வந்து ரொம்ப பெரிய நாடு, அது மதச்சார்பற்ற நாடு, பல மதங்கள் இருக்கு, பல சாதிகளால் பிரிக்கப்பட்டிருக்கு, பல விஷயங்கள் நம்ம வேறுபட்டிருக்கோம், மொழிகளாலையும் வேறுபட்டிருக்கோம். அப்படி இருக்கும் போதுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு 134வது ரேங்க்ல இருந்திருக்கோம். அதே சமயத்துல இங்க எவ்வளவு மக்கள் தொகை இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு ரேங்கிங்ல வந்து இந்த பிளேஸ்ல வந்திருக்கு. அதுவும் 0.99% ஆனுவல் growth கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுவே மிகப்பெரிய விஷயம். இப்போ நம்ம வந்து கிராஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ல உள்ள சுவிட்சர்லாண்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1990லயே அவங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட HDI வேல்யூ 0.840 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2022 வரைக்கும் எடுத்த ரிப்போர்ட்ல தான் உங்களுக்கு வந்து 0.967ஓட HDI வேல்யூக்கு வந்திருக்கு. இந்த நாட்டோட அந்த சராசரியான மக்களோட ஆயுட்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 84.3 வருஷம், அதாவது 84 வயசு வரைக்கும் சராசரியாக அவங்க வந்து உயிர் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னாக்கா 16.6 வருஷம் படிக்கிறாங்க. மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் இன்னொரு பாயிண்ட் கொடுக்குறாங்க, அது வந்து 13.13 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கிராஸ் நேஷனல் இன்கம் பெர் கேபிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 69.433, 69,433 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அப்படி நம்முடைய நாட்டுக்கு வருவோம். இப்போ இந்தியாவை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 1990ல நம்மளுடைய HDI வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.440 இருந்தது. நம்ம 2022ல கணக்கு பண்ணி பார்த்தோம்னாக்கா 0.644 வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்மளுடைய HDI வேல்யூ வந்து ஃப்ரம் 2021 to 22 என்ன கணக்கு பண்ணி பார்த்தோம்னாக்கா +0.11% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சராசரியாக நம்மளுடைய மக்களோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா 67 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வந்து 12 வருஷம் படிக்கிறோம் நம்ம. அதுக்கடுத்து மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங், சராசரியான ஸ்கூலிங் போகிறவங்க வந்து 6 வருஷம் படிக்கிறாங்க. நம்மளுடைய கிராஸ் நேஷனல் இன்கம் பெர் கேபிட்டா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6,951 அவ்வளோதான் வந்துருக்கு. ஸோ நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோம். அதே மாதிரி 0.99% வந்து நம்மளுடைய ஆனுவல் growth-ம் இருக்கு. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு, நல்ல ரேங்கிங்க்கு நம்ம போவோம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அல்லது வேற ஏதாவது விஷயங்களை பற்றி வீடியோ போடணுன்னாக்கா ஒரு சஜஷன் நீங்கள் கொடுக்கலாம், அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நிறையா டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம். ஸோ எல்லா வீடியோமே உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோஸ்